முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்து பல்வேறு புதிய வழித்தடங்களை ஏற்படுத்தியும் ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகளை இயக்கியும் வரலாறு படைத்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் போக்குவரத்து துறைக்கு பொற்காலம் என்றே கூறலாம். போக்குவரத்து துறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனை திட்டங்களை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அம்மா குடிநீர் திட்டம் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு திட்டமாகும். ஏழை எளிய மக்கள், பயணிகள் பயன்பெறும் வகையில் பாதுகாப்பான குடிநீர் குறைந்த விலையில் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். அம்மா குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அம்மா குடிநீர் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அம்மா குடிநீர் நிலையம் மாநகர் போக்குவரத்து கழகத்தால் நிறுவப்பட உள்ளது. ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் ரயில் நீர் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மிக குறைந்த விலையில் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு வழங்கப்படுவது நாட்டிலேயே மிக உன்னதமான திட்டம் என பொதுமக்களும் பயணிகளும் தொடர்ந்து பாராட்டுவதுடன் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளனர். அம்மா குடிநீர் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 10 ரூபாய்க்கு ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நல்லா வாங்கி இது பண்ணிட்டு போகிறாங்க. 25 ரூபா கொடுத்து 30 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கிறத இந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம். அது அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மற்ற வாட்டர்லாம் 15 ருபீஸ் 16 ருபீஸ்னு விற்குது. ஸோ ஆஃப்டர் 20 ருபீஸ் கூட இருக்குது. ஆனால் இது 10 ருபீஸ்ன்னும் போது தண்ணி நல்ல தரமாகவும் இருக்குது, நல்ல விலை கம்மியாகவும் இருக்குது. இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தண்ணி நாட் ஓன்லி தமிழ்நாடு பீப்புள் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ட்ராவலர்ஸ் யார் வெளியில் வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இது தண்ணி விலை ரொம்ப கம்மி, 10 ருபீஸ் மட்டும் தான். இதனால ஐ தேங்க் நம்ம சிஎம் அம்மாக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேலும் சென்னை நகரில் வசதி படைத்தோர் பயன்படுத்தும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஏழைகளும் பருகி பயனடைய அம்மா குடிநீர் திட்டம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் அறிவித்தார். அதன்படி முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் 100 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விலை ஏதுமின்றி குடும்பத்திற்கு நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் என்ற அளவில் குடிநீர் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அம்மா இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு நல்ல வரப்பிரசாதம். இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பலவித திட்டங்கள் தண்ணீர் சம்பந்தமாக அறிவிச்சிருக்காங்க. இது இதில் கோஹினூர் வைரம் போல இது ஒளிரக்கூடிய மிக உன்னதமான திட்டம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோட நலத்திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இந்த தமிழக மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதில் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் திட்டம் மிக 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 சிறந்த ஒரு திட்டம். இது அவங்க சாதனைகளில் இது ஒரு மைல்கல். குடிநீர் வழங்கும் நிலையங்கள் மூலம் ஸ்மார்ட் கார்டுகள் பெற்று பயனாளிகள் இத்திட்டத்தின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உணவு, உடை, இருப்பிடம் என தமிழக மக்களின் அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அம்மா குடிநீர் திட்டம் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களில் மேலும் ஒரு மைல் கல்லாக திகழ்கிறது. தமிழக மக்கள் நலன் கருதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். சென்னை மாநகரின் குறுகலான தெருக்களில் பேருந்துகள் செல்ல முடியாத நிலை இருப்பதை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் மக்களின் வசதிக்காக முதற்கட்டமாக 50 சிற்றுந்துகளை இயக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டு அவற்றின் இயக்கத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிற்றுந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1510 வழித்தடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 70 சிற்றுந்து வழித்தடங்களும் அடங்கும். மொத்தம் 165 சிற்றுந்துகள் வெற்றிகரமாக இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஸ்மால் பஸ் வந்ததுனால எனக்கு வீட்டுக்கிட்ட தசத்தபுரம் வரைக்கும் போகுது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நடக்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை, வீட்டுக்கு டைமாக போகிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்ல டைம் வேஸ்ட்டாக இல்லை இதில். ஸோ எனக்கு எல்லாமே டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் இது ப்ரொவைட் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஎம். மற்ற பஸ் எல்லாம் மெயின் ரோட்லேயே விட்டுருவாங்க. இந்த பஸ் சின்னதாக சந்து வழியாக பூந்து போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் வயசானவங்க எங்களால் நடக்க முடியாது, கால் வலிக்கும். இந்த பூவை தூக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்மால் பஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முதல்ல நான் காலேஜ்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பிகாஸ் ஐ ஹேட் டு வாக் டில் மை ஹவுஸ். ஸோ இந்த ஸ்மால் பஸ் விட்டனால இது வீட்டுக்கிட்டே இறக்கி விடுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ். பிகாஸ் நிறைய ரூட் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் கூட கோ த்ரூ மெனி ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ் ஆல்சோ. ஸ்மால் பஸ் ஆர் ரியலி வெரி யூஸ்ஃபுல். எங்கும் வளர்ச்சி எதிலும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பல்வேறு புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களில் ஸ்மால் பஸ் சிற்றுந்துகளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு என்றால் அது மிகையல்ல. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பின்னடைவை சந்தித்திருந்ததைப் போலவே போக்குவரத்து துறையும் நிர்வாகச் சீர்கேடு அடைந்து இருந்த நிலையை ஆட்சிக்கு வந்த ஓரிரு மாதங்களிலேயே பொதுமக்களுக்கு பயனுள்ள துறையாக மாற்றிய பெருமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையே சேரும். கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்மால் பஸ் எனப்படும் சிற்றுந்துகள் இயக்கம் உட்பட சென்னையில் 70 புதிய வழித்தடங்களும் மாநிலம் முழுவதும் 1510 புதிய வழித்தடங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. அண்மையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த புதிய பேருந்துகளையும் சேர்த்து 2011ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளில் மொத்தம் 7325 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறைய புது பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவல் டைம்ஸும் எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 24 ஹவர்ஸும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வருவோம். ஸோ சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், நான் மோனிஷா. நான் வந்துட்டு வெள்ளூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வெள்ளூர் போகிறதுக்காக இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். சிஎம் அம்மா வந்துட்டு நிறைய பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது சென்னையிலேருந்து நான் வெள்ளூர் போக போகிறேன். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு போகவும் ஈஸியாக இருக்குது. ஆஸ் உமனாக நான் வந்துட்டு ட்ராவல் பண்ண எந்த பயம் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சிஎம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சிஎம் மேம். அடிக்கடி சென்னையிலேருந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஊட்டியெல்லாம் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். இப்போ மேடம் வந்து புதுசாக வந்து ஒரு பஸ்ஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எனி டைம் 24 ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்கிறதுனால எனி டைம் நான் வர முடியும், எனி டைம் போக முடியும். ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். அதனால் வந்து எனக்கு இந்த சர்வீசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த மேடம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூடுதல் போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்காக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை 250ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறி இறங்க 10 சிறப்பு வடிவமைப்பு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகின்றன. நீண்ட தூரம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஸ்ரீரங்கம் சென்னை வழித்தடத்தில் உணவு வசதியுடன் கூடிய 2 பேருந்துகள் தொடங்கப்பட்டு அவற்றுக்கு பயணிகளிடையே மிகச் சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளது. தவிர சுமார் 49 கோடி ரூபாய் செலவில் 717 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவ வசதிகள் ஒவ்வொரு ஆண்டும் 40 வயது அடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, முழு உடல் சிகிச்சை வந்து அம்மா வந்து உடனே கொடுக்குறாங்க. அது வந்து தொழிலாளர்களுக்கு என்ன பாதிப்போ அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு விடுப்பும் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் என்பதை முழுமையான முறையில் நல்ல முறையில் ஓய்வறைகள் தேவை என்பதை உணர்ந்து தொழிலாளர்களுக்கு அந்தந்த டர்மஸ்களுக்கு ஓய்வறையை தேவை என்றது கருத்தில் கொண்டார்கள். ஐ டெஸ்ட், அதாவது முகாம்கள் ஒவ்வொரு பணிமனையிலும் முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல சகாப்தத்தை ஏற்படுத்தி வருங்காலத்தில் தொழிலாளர்களுக்கு எந்தவித இன்னல்கள் ஏற்படாத வண்ணம் அருமையான ஒரு பாதையை வகுத்து கொடுத்து தொழிலாளர்களையும் பயணிகளுக்கும் நேரடி இயக்கத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நிலைமையில் எங்களுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு எந்த தொய்வும் ஏற்படாத வண்ணம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நன்கு தொழிலாளர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய பணிமனையில் ஓட்டுநர் ஓய்வறை, நடத்துனர் ஓய்வறை அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய பேருந்துகள் தற்போது அம்மா வழங்கியுள்ளார்கள். பேருந்துகள் நல்ல முறையில் இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து எங்கும் தங்கு தடையின்றி நில்லாமல் தொழில்நுட்ப பணியாளர் உழைத்து உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் மதிய உணவு சரியாக வழங்கப்பட்டு வருகிறது. எங்கள் அம்மா மீண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பில் 234 தொகுதிகளிலும் வென்றெடுக்க நாங்கள் மாநகர போக்குவரத்தின் சார்பாகவும் முழு முயற்சியுடன் உழைத்து வெற்றி பெற செய்வோம். போக்குவரத்து துறையில் ஏல முறையை வெளிப்படையாக மேற்கொள்ளும் வகையில் கழிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மற்றும் உதிரி பாகங்களை மின்னணு முறையில் ஏலம் விடும் முறை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் சுமார் 31 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் புவி இருப்பிட முறை வசதி கொண்ட கையடக்க மின்னணு பயணச்சீட்டு கருவிகள் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்துறையில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக உருவெடுக்க செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில்துறை வளர்ச்சிக்கு இன்றியமையாத போக்குவரத்து துறையை மேம்படுத்தி அத்துறையில் பொற்காலத்தை உருவாக்கியுள்ளார் என்றே கூற வேண்டும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி செயல்படும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் இந்திய அளவில் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளன. கடந்த 2012-2014 ஆண்டுகளில் 7 போக்குவரத்து கழகங்கள் பல்வேறு செயல்திறன்களுக்காக அனைத்து மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பிடமிருந்து 34 விருதுகளை பெற்றுள்ளன. தமிழக போக்குவரத்து கழகங்களின் சிறந்த செயல்பாட்டு திறனுக்காக மத்திய திட்டக்குழு 2011-2012 ஆண்டில் பாராட்டு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து கழகங்களில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் உட்பட சுமார் 36,500 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 35,255 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 388 வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கடந்த 2012-2013 ஆண்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்த 9,157 பதிலி பணியாளர்கள் பணி வரன்முறை செய்யப்பட்டுள்ளது. பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 800 பேருக்கு பதிவு மூப்பின்படி கருணை அடிப்படையில் 2 ஆண்டு பயிற்சிக்கு பின் பணி வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். 45 வயதிற்கு உட்பட்ட 21,885 ஓட்டுநர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பின்னர் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 52,648 பணியாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1,28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிடி ஸ்கேன் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. விபத்தில்லாமல் பணியாற்றிய ஓட்டுநர்களுக்கு 12,72 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பணியாளர் ஓய்வறையில் 17 லட்சம் ரூபாய் செலவில் 223 2 கட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. பண்டிகை கால முன்பணம் 2,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பேருந்து பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்களில் உள்ள பணியாளர் ஓய்வறைகள் 3,81 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சி வழங்கப்படுகிறது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு குடும்ப இலவச பயணச் சலுகை 5,500 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் மகள் மற்றும் மகன் திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உட்பட 14,089 ஓய்வூதியதாரர்களுக்கு சுமார் 293 கோடி ரூபாய் அளவுக்கு ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அகவிலைப்படி நிலுவைத் தொகை, ஓய்வூதிய நிலுவைத் தொகை என சுமார் 70 கோடி ரூபாய் ஓய்வூதியதாரர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு பஞ்சப்படி நிலுவைத் தொகைக்காக 66 கோடி ரூபாயும், ஓய்வூதிய பண பலன்கள் வழங்க 66 கோடி ரூபாயும், ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையாக 152 கோடி ரூபாயும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. மேல்நிலை பள்ளி தேர்வில் முதலிடம் பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு மேல் படிப்பிற்கான கல்வி கட்டணத்தை அந்தந்த போக்குவரத்து கழகம் வழங்கி வருகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் பெருமளவு நஷ்டத்தில் இயங்கி வந்த போக்குவரத்து துறையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி போக்குவரத்து துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து இத்துறையை புதுப்பொலிவு பெற வைத்தார். இதன் காரணமாக போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இருந்து மீண்டு பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை ஆற்றும் துறையாக உருமாறியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து துறைகளையும் முன்னேற்றி வருவதைப் போலவே போக்குவரத்து துறையையும் சீரமைத்து ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகளை இயக்கியும் புதிய வழித்தடங்களை உருவாக்கியும் மிகச் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவையில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 2016-2017 நிதியாண்டில் போக்குவரத்து துறைக்கு 1,590 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
நாடு போற்றும் நல்லாட்சியை அளித்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் போக்குவரத்து துறையும் மகத்தான வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற உயரிய கொள்கையை கொண்டுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஆண்டுதோறும் மே தினத்தையொட்டி கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவியினை வழங்கி வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த உயர்ந்த திட்டத்தின் பலனாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. கழகம் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்படும் நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. நலிந்த தொழிலாளர்கள் வாழ்வில் வளம் பெற்றிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் மிக உன்னதமான திட்டமான இந்த நிதியுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை பல கோடி ரூபாய் அளவுக்கு நிதியுதவி வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்தோடு நிதியுதவி வழங்கிய தொழிலாளர்களின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு நிதி உதவியினை பெற்றுக் கொண்டவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் தங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். எனக்கு வந்து சமீப காலத்தில் வந்து 2 கிட்னி செயலிழந்து போச்சு. செயலிழந்து போனதுன்னா அம்மா அவர்கள் வந்து நலிந்த தொழிலாளர்கள்லாம் அம்மா வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து என்னுடைய மருத்துவ சர்டிஃபிகேட் அம்மா ஆண்டு வந்து காமிச்சதில் உடனடியாக எனக்கு வந்து அம்மா வந்து 1 லட்ச ரூபா உதவி கொடுத்தாங்க. சென்ற ஆண்டு வந்து 50,000 கொடுத்தாங்க. இந்த ஆண்டு வந்து 1 லட்ச ரூபா அம்மா வந்து இன்னும் நலிந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கிறேன். என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அம்மா இந்த உதவி பண்ணது.